அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கோகிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுடைய ஒரு தனித்திறமை இப்போ ரீசண்டாக வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அதை நான் வந்து சொல்லியே ஆகணும். நம்ம பசங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் முழு முயற்சி நம்ம கொடுக்கணும், நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும். அது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி அதுக்கு உண்டான உழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் அது வந்து ரீசன்ட் டேயில் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இப்போ ரீசன்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஒரு விஷயத்தில் கையில் எடுக்கணும் அப்படின்னா அது வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுடைய முயற்சி உழைப்பு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வந்துருச்சு. உண்மையிலுமே அந்த உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக வைக்கும். இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, எனக்கு மிகவும் பிடித்த நாள். இந்த நாள் நான் சொல்கிறேன், என் மனசுலேருந்து தோன்ற விஷயம் நான் வார்த்தைகளாக சொல்கிறேன். நான் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு அமையும். அது வேணால் என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். எல்லாருமே வந்து நீங்கள் விரும்பின அந்த உங்கள் கனவு அச்சீவ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து கொண்டு போவீங்க. அது ரொம்ப தூரம் இல்லை, எல்லாருமே கிட்ட நெருங்கக்கூடிய அந்த தருணத்தில் தான் இருக்கீங்க. ஏன்னா அதுக்கு உண்டான தகுதியை நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டே வரீங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு பாசிட்டிவாக முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் லைஃப்பில் எல்லாரோட லைஃப்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறதுல உங்களை விட நான் அதிகமாக நம்புகிறேன். எதனால் நான் இப்போ நம்பிக்கை அதிகமாக வைக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய உழைப்பு வந்து உன்னதமாக இருக்குது, உண்மையாக இருக்குது, அது கடைசி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் என் மனசில் வந்து அது தோணுச்சு. அதனால் உங்களுடைய முயற்சி, முழு உழைப்பு எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அதில் வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்காதீங்க. அதாவது ரிசல்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் இல்லாமல் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை நம்ம முழு முயற்சியோட கடைசி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பை வந்து கொடுக்கணும், பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அதுவே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா இது இங்கேருந்து மட்டும் கிடையாது. இப்போ டிஎன்பிசியில் வேலை வாங்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வேலைக்குள்ளே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, அதுலேருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் சரி, இல்லை நீங்கள் நிறைய வந்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறதும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கற்றுக்கிற இந்த நல்ல நல்ல குவாலிட்டி, உங்களுக்கான தகுதிகள் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து நிறைய இடத்துல மேம்படும். அது நிறைய உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுதான் நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் முழு முயற்சி கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஒரு குவிஸ் காம்படிஷன் மாதிரி நம்ம ஒரு சேலஞ்சிங் மாதிரி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். ஓகேங்களா? இந்த சேலஞ்சிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கிறீங்களோ சும்மா ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நேற்றே வந்து பார்த்தோன்னா ஒரு 3000 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நேற்று ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி போட்டிருக்கீங்க. இப்போ அந்த லிஸ்ட்டு தான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். டைமிங்கோடவே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? டைமிங் இருக்கும். எந்த டைமில் நீங்கள் எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணீங்க, உங்கள் நேம் என்ன, அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஊர் என்ன, ப்ளஸ் வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் அந்த கேட்டகரியில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள், போயிட்டே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும், அதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கல, நேற்று வரைக்கும் பார்த்த வரைக்குமே 3000 மெம்பர்ஸுக்கு மேலே ஒரு 3200 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட பண்ணியிருந்தீங்க. நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ண பண்ண போயிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஒரு சேலஞ்சிங் ஒன்றில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டீங்க. ப்ளஸ் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஃபீட்பேக்கு நிறைய கமெண்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்ரூவல் கொடுக்க மாட்டேன், ஆனால் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, என்கேஜாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்ம படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யுக்தி, ப்ளஸ் நீங்கள் படிக்கிறதுல வந்து பார்த்தோன்னா
ஒரு ஒரு இது என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு நம்ம நம்ம சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா படிக்கிறது லேக் ஆகும். ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, என்னடா அது ஒரே மாதிரி ஒரு மிஷின் மாதிரி போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வைக்கும்போது சுவாரஸ்யம் வந்து சொல்லுவாங்களே, தூக்கத்துலேருந்து உங்களை எழுப்புற மாதிரி தான் இந்த விஷயம். டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுப்புற மாதிரி தான். மைண்டு வந்து டபுள் மடங்கு வந்து பார்த்தோன்னா நம்ம மூளை வந்து இயங்க ஆரம்பிக்கும். எதனாலனா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் நம்ம காம்படிஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதுலேயும் ஒரு பெனிஃபிட்டு. அதை தேடுறதுக்காக நீங்கள் புக் அங்கங்கே பார்க்குறீங்கள, அது ஒன்று. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பப்போ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கொடுப்போம். அது வந்து உங்கள் மூளையை வந்து இன்னும் டபுள் மடங்கு வந்து பார்த்தோன்னா சிந்திக்க வைக்கும், யோசிக்க வைக்கும். எக்ஸாம் அல்ல கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே உங்கள் மூளை வந்து டக்குன்னு அந்த இடத்துல வந்து இயங்க வைக்கும். இதே மாதிரி கேள்வி கேட்பாங்களாங்க சார்னா, அப்படி நான் சொல்ல கிடையாது. உங்கள் மூளையை சிந்திக்க வைக்கிறேன், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சிந்திக்க வைக்கிறேன். அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் போகும்போது அதே அளவுக்கு உங்கள் மூளை வந்து இயங்க ஆரம்பிக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து இயங்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் வந்து அட்டெண்ட் பண்ணிங்க. இதில் என்ன இன்னொரு முக்கியமான ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்டன் பண்ணதில் பாருங்கள், மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், 3250 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலையில் மார்னிங் பார்த்த வரைக்கும் ஓகேங்களா, 3250 பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்குள்ளே வந்து உங்களுடைய அந்த என்ட்ரியை வந்து பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்றைக்குள்ளே அந்த என்ட்ரி வந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் தெரியலனா நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்பேன், பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இதில் 86.5% வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் தான். நம்ம கிருஷோபா அகாடமியில் மொத்தம் 3250 பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதில் 86.5% விமன்ஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2820 பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3600 பேர் வந்து பார்த்தோன்னா பசங்க, 2800 பேர் வந்து பார்த்தோன்னா விமன்ஸ் தான். இதை பார்க்கும்போதே அந்த சிங்கப்பெண்ணை பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ நம்ம பசங்க வச்சு பயங்கரமாக செஞ்சுருக்கீங்க. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நைட்டு எனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு, சார் நான் இது அது 1 மணிக்கெலாம் நான் வந்து அப்போ தான் நான் வந்து 1 மணிக்கு தான் நான் கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு படுத்தேன். அப்போ தான் வந்து நிறையா வந்து அனுப்பியிருந்தாங்க, சார் இப்போ தாங்க சார் நிம்மதியாக இருக்குது, தான் கண்டுபிடிச்சி முடித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த சேலஞ்சிங்கை வந்து அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட முழு முயற்சி அதை கொடுத்து அதுக்கான ஆன்சர் எடுக்கணும்டா. நம்ம படிச்சிருக்கோம், சார் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ரிலேட்டடாக வந்து நம்ம கற்றுட்ருக்கோம், அப்படி ஏன் ஆன்சர் வரல அப்படிங்கிற மாதிரி கடைசி ஆன்சர் அவ்வளோ பேர் வந்து கண்டுபிடிச்சி போட்டிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷனில் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதோட இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈவினிங் 6 o'clock. ஓகேங்களா? அதோட ரிசல்ட் வந்து யாரெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டோடவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டார் ஆஃப் த கிருஷோபா அகாடமி. ஒரு ஸ்டார் நீங்கள் வாங்கின மாதிரி தான். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய காரியம் ஒன்று ஆயிடுச்சு சார், அங்கே இருக்கேன் சார், எனக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியுமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது என்னென்னா, இந்த கமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதை பாருங்கள், அவங்களுக்கான ஒரு தருணத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கணும். அவங்க ஒரு சூழ்நிலை இல்லை, அடுத்த நாள் எனக்கு ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியுமாங்கிறது அவங்க இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேங்களா? இது வந்து அது படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அது கொண்டு வர வைக்க முடியும். இல்லைனா அட போங்கடா அப்படின்ட்டு போயிட தோணும். அந்த படிப்பு மேலே ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வத்தை தான் வந்து உங்கள் கனவு மேலே வந்து ஒரு பயபக்தின்னு சொல்லுவாங்களே, அது இருக்கணும். இதை எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த 2025 நம்ம பசங்க நீங்கள் நல்ல மார்க்கோட ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே ஓகேங்களா, நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கான ஒரு முழு முயற்சி நீங்கள் கொடுப்பீங்க. அதில் நிறைய பேர் வெற்றியும் பெறுவீங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுடைய சைட்லேருந்து நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அது நம்ம யூடியூப் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கடைசி வரையும் பயணிங்க, கடைசி வரையும் முயற்சி பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் உங்களோட உழைப்பை கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில மேஜிக் உங்கள் லைஃப்பில் உங்களை அறியாமலே உங்கள்கிட்ட வந்து நிற்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இந்த வீடியோ எண்டில் நான் தான் சொல்ல வரேன். உங்களுடைய உழைப்பு, உங்களுக்கு கிடைக்கிற நேரம், இதை வந்து சரியாக அதுக்கு பயன்படுத்துங்க. அது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கும், அது பிரச்சனையே கிடையாது. கிடைச்ச நேரத்தை, கிடைச்ச வாய்ப்பை முழு முயற்சியோட பெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத மேஜிக் கண்டிப்பாக நடக்கும். அது எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது. அது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, அது நடக்கும்போது தான் உங்களுக்கு அது ஆமாம் இல்லை பாடுறேன்,
சார் அடிக்கடி சொல்லுவார், பார்த்தா நம்ம லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்களே அப்போ வந்து ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அதுக்கு நம்ம உழைப்பை கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடி அந்த உழைப்பை கொடுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அடுத்தடுத்த வீடியோ பற்றி வரும், ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபாகடன் உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.